வரும் 24 ஏகாதசிகளில் மார்கழி மாத ஏகாதசி மிகவும் விசேஷமானது. மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும், மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்றும் சொல்லப்படுகிறது. இதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1 என்னும் 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதமாகும். விரதங்களில் உயர்வானது என்று கூறப்படும் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பிறப்பில்லாத பேரின்ப நிலைக்கு செல்லக்கூடும் என்கிறார்கள். ஏகாதசி நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுமாம். மது கைடவர்கள் வேண்டிக் கொண்டபடி இந்த விரதத்தினை மேற்கொள்ளும் எல்லா அடியவர்களுக்கும் பரந்தாமன் சொர்க்கவாசலை திறந்து வைகுண்ட பதவியை அளிக்கிறார் என்பது ஐதீகம். பரந்தாமனின் திருவடிகளை அடையச் செய்து நித்திய வைகுண்ட வாசத்தை அளிக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம். பெருமாள் வீற்றிருக்கும் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமை மிகு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமியன்று விரதத்தை தொடங்க வேண்டும். ஒருவேளை அதிக தளிகை இல்லாத பத்திய உணவாக உட்கொண்டு பெருமாளின் திருநாமங்களை சொல்லி சொல்லி நாள் முழுக்க அமைதியான தியானத்தை மேற்கொள்ள வேண்டும். மறுநாள் ஏகாதசியன்று அதிகாலையில் நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி கடும் குளிர் மாதமான மார்கழியில் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிட வேண்டுமாம். ஏகாதசி நாளில் துளசியை பறிக்கக்கூடாது என்பதால் முதல் நாளே துளசியை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அன்று முழுநாள் உபவாசம் இருக்க வேண்டும். 7 முறை துளசி இலைகளை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை. முதியவர்கள் உடல்நிலைக்கு ஏற்ப பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம். பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைப்பதோடு குளிர்ந்த நீர் அருந்துவதால் அது வயிறை சுத்தமாக்குகிறது. உபவாசம் மட்டுமின்றி ஏகாதசி தினத்தின் இரவு முழுக்கவும் திருமாலின் திருநாமங்களை சொல்லியும் ராமாயணம், பாரதம், கீதை